மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களையும் நிறுத்தினால் மட்டுமே சர்வதேச சட்டத்தின்படி ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் சென்று வர ஈரான் அனுமதிக்கும் என ஈரான் துணை வெளியுறவு மந்திரி சயீத் கதீப் சாதி தெரிவித்துள்ளார். அதே நேரம் போரின் போது ஹார்முஸ் நீரிணையில் கடன் கண்ணிவெடிகள் பொருத்தப்பட்டதால் அந்த வழியாக கப்பல் போக்குவரத்து நடத்துவது அபாயகரமானது என ஈரான் ராணுவம் அறிவித்திருந்தது. இதன்போது கண்ணிவெடி பொருத்தப்பட்டிருக்கும் இடங்களை குறிக்கும் வரைபடத்தையும் ராணுவம் வெளியிட்டிருந்த நிலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து புதிய வழித்தடத்தில் கப்பல்கள் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி உள்ளே வரும் கப்பல்கள் ஓமன் வளைகுடாவில் இருந்து வடக்கு திசையில் லராக் தீவை நோக்கி சென்று பின்னர் பாரசீக வளைகுடாவை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும். வெளியேறும் கப்பல்கள் பாரசீக வளைகுடாவில் இருந்து லராக் தீவின் தெற்கே கடந்து பின்னர் ஓமன் வளைகுடாவை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. இவ்வாறு ஹார்முஸ் நீரிணை தொடர்பான தெளிவற்ற நிலையால் கப்பல்கள் அந்த நீரிணையை தொடர்ந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் நேற்று 3 கப்பல்கள் மட்டுமே அந்த வழியாக சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.